வணக்கம் நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய மக்களுக்காக நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு வைகோ அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கங்க. சலசலப்பு அந்த நிலைமையெல்லாம் தாண்டி இயல்பு நிலைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சலசலப்பு இல்லை, பெரிய அளவில் கொந்தளிப்பு அதிலேயே கடந்து வந்துட்டதுனால பழகி போச்சு எனக்கு. எப்பயும் அதனால் அது இயல்பாகவே இருந்துக்கிடுவேன், ஏற்றுக்கிடுவேன். மதிமுக தொடங்கி 22 ஆண்டுகளை கடந்து இந்த போய்கிட்டு இருக்கு. இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேறி இருக்கிறதாக நினைக்கிறீங்களா, அல்லது அந்த இலக்கை நோக்கி மதிமுக பயணிக்கிறதாக நினைக்கிறீங்களா? மக்களுக்காக என்னுடைய தரப்பில் சில விளக்கங்களை சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நான் திட்டமிட்டு உருவாக்கிய இயக்கம் அல்ல. கொள்கைகளை மனதில் உள்வாங்கி கொண்டு நான் இயங்குகிறேன். ஆகவே முழு மன நிறைவோடு அந்த கொள்கைகளை நீர்த்து போக விடாமல், திராவிட இயக்கம் இன்றைக்கு குற்றச்சாட்டுகளுக்கும் சேதாரங்களுக்கும் ஆளாகி இருக்கிறது அல்லவா, அதிலே அந்த சேதாரங்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் அந்த கொள்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்போடு, நாங்கள் நம்பிக்கையோடு அந்த இலக்கை அடைய முடியும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் கட்சி நடத்திட்டோம். உங்கள் கட்சியில் ஏற்பட்ட அந்த சலசலப்புக்கு பிறகு பலரும் பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஒரு கட்சியிலிருந்து போகும்போது பல விமர்சனங்கள் வருவது தவிர்க்க முடியாதது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சர்வாதிகாரம் தலைவிரித்தாடுகிறது. அங்கு தலைமை தனது கருத்துக்களை தொண்டர்களிடமும் மற்றவர்களிடமும் திணிக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உங்கள் மேல். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை போன்ற ஒரு திறந்த புத்தகம், விவாதங்கள் நடைபெறுகிற ஒரு ஜனநாயக இயக்கம் எனக்கு தெரிய வேறு இயக்கங்கள் இந்த அளவு இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா எந்த முடிவும் நாள் முழுக்க நடைபெற்று அனைவரும் கருத்துக்கள் சொல்லி, பல வேளைகளில் முதல் நாள் பகல், மறுநாள் இரவு, மறுநாள் விடியற்காலையில் தான் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அனைவருக்குமே கருத்துக்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்து, அதனால தான் இந்த இயக்கத்தை இது 22 வருடமாக இந்த 2 ராட்சச பலம் கொண்ட கட்சிகளும் எங்களை பல வகைகளிலே தகர்க்க நினைத்து ஒன்றும் நடக்காமல் போனதுக்கு காரணமே, பதவிகள் இல்லாவிட்டாலும் இந்த தொண்டனுக்கும் பொதுச் செயலாளருக்கும் இருக்கக்கூடிய ஒரே விதமான உணர்வு. தொண்டை என்ன நினைக்கிறானோ அதை நான் நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறானோ தொண்டை அதை நினைக்கிறான். இது எந்த இயக்கத்திலையும் சாத்தியம் இல்லை. இதே திரு வைகோ அவர்கள் பலமுறை இப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் கட்சியில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது. திரு வைகோ அவர்களிடம் பேசுவதற்கு, கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு தொண்டர்களும் மற்றவர்களும் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாக சொல்லப்படுது. இது ஒரு இம்மி அளவு கூட உண்மை கிடையாது. எப்படின்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் எக்காரணத்தை முன்னிட்டும் நாம் தேர்தலில் கூட்டு வைப்பதில்லை என்ற முடிவு உயர்நிலை குழுவில் எடுக்கப்பட்ட போது அது எதேச்சாதிகாரமாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. நான் இன்னும் சொல்கிறேங்க, இந்த முடிவு எடுக்கும்போது நான் சொன்னேன், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைவரும் வழக்கம் போல், இதுக்கு முன்பு அதிமுக கூட்டணியை விட்டு விலகினோம் அல்லவா, அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேண்டாம் என்று தனித்து போட்டியிட்டோம். அப்பொழுது 1.5 நாள் தொடர்ந்து வாதம் நடந்திருக்கு. எங்கள் இயக்கம் போல் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது எந்த கட்சியிலையும் நடந்திருக்காது. இப்போ திமுகவில் 5-6 பேரை செலக்ட் பண்ணி பேச விடுவார் கலைஞர், அவர் எடுத்த முடிவை சொல்கிறதுக்கு. டக்குன்னு முடிச்சுட்டு தலைமை அறிவிப்புன்னு போட்டு அதிகாரத்தை தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் வழங்கியதுன்னு தீர்மானம் போட்டு முடிச்சிருவாங்க. இங்கே உயர்நிலைக்குழு எடுக்கிற முடிவை விளக்கி பொதுச் செயலாளர் பேசணும் என்று சொல்லி அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி அவர்கள் சுருக்கமாக 2 வரியில் முடித்தார். உயர்நிலைக்குழுவில் அதிமுக திமுக இரண்டோடும் கூட்டு வைப்பதில்லை, மக்கள் நல கூட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்று தேர்தலை சந்திப்பது, திருக்குறள் மாதிரி சொன்னார் அது வாதத்தில், இதைத்தான் முன்வைக்கணும் என்று. அதே போல் அவைத்தலைவர் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிட்டு பொதுச் செயலாளர் விலைக்கு பேசுவார்னு 2 மணி நேரம் விலைக்கு பேசியிருக்கிறேன். ஆமாம், இந்த கருத்துக்கு யாருக்காவது மாற்று கருத்து, மறுப்பு கருத்து இருந்தால் தாராளமாக சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறேன். இல்லை, ஒரு செவி வழி செய்தி. அதாவது ஒரு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே திமுகவோடு ஒரு இணக்கமான நிலையில் இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்கிற மனநிலையில் திரு வைகோ இருந்தார்.
அதன் பிறகு என்ன நடந்ததோ இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவு எடுப்பதற்கு வேறு என்ன தனிப்பட்ட காரணங்கள் திரு வைகோவுக்கு இருக்கிறது? தனிப்பட்ட காரணம்னு எனக்கு எதுவுமே கிடையாது. நான் என்னை பொதுச் செயலாளராக 1993 டிசம்பர் 26 திருச்சியில் என்னை தேர்ந்தெடுத்த போது எனக்கென்று நீ ஒரு தனி வாழ்க்கை இல்லை, உங்களால் இந்த பொறுப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், இயக்கம்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எந்த விதமானதும் கிடையாது. இது எல்லாமே இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே இருந்து பல முறை முயன்று கடைசி முயற்சியாக எங்கள் இயக்கத்தை துவம்சம் செய்யலான்னு கலைஞர் மகன் ஸ்டாலினும் நினைக்கிறாங்க. இது எனக்கு தெரியும். நான் அவர்களோடு பல ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் இருந்தவன். நான் இந்த இணக்கத்துக்கு போனேன்னு சொல்கிறாங்களே, அது உண்மை அல்ல. இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு பொய்யான செய்தி. நான் திமுகவோடு போக வேணும்னு முடிவெடுத்தது அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என் அரசியலே பொது வாழ்விலிருந்தே என்னை அப்புறப்படுத்தி நிரந்தரமாக அழிக்க முயன்றவர் 93. அந்த கொலைப்பொழிய தொண்டர்களோ மக்களோ நம்பியிருந்தால் நான் நாட்டில் நடமாடி இருக்க முடியாது. இன்றைக்கு பொது வாழ்வே எனக்கு இருந்திருக்காது. என்ன நடந்தது இல்லை, அது விளக்கத்தை வைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போனீங்க. நான் திமுகவை தேடி போகலை. நாங்கள் இருந்த இடத்துக்கு திமுக அதை கரெக்ட் பண்ணிக்கிடணும். ஏன்னா இப்படி ஒரு எண்ணம் பலர்கிட்ட இருக்குது. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். ஏன்னா எங்கே சுற்றி வந்தாலும் எதனால் இப்போ திமுகவோட கூட்டு வைக்க நினைச்சேன்னா கிடையாது. ராமதாஸ் வீட்டு கல்யாணத்தில் நான் இருந்தப்போ அவர் ஸ்டாலின் பார்த்தார். பார்த்துட்டு அவர் அதை பெருசாக அவங்க காட்டுற மாதிரி இருந்தப்போ ப்ரெஸ்ஸில் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, இது கூட்டணிக்கான அச்சாரம் இல்லைன்னு நான் சொன்னேன் அன்றைக்கு. உடனே அவர் இப்படி சொன்னதுனால மதுரை விமானத்தில் இறங்கி மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லி நான் சொன்னதை அவர் திரும்ப சொன்னார். சரி, இப்போ கலைஞர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் எனக்கு. அவர் நான் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னார். வழக்கமாக அப்படி தான் பேசுவார். வணக்கண்ணே, நான் வைகோ பேசுகிறேன் அப்படின்னார். நலமாக இருக்கீங்களான்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னாரு. நான் நல்லா இருக்கிறேன்னு. 9 வருடங்களுக்கு பிறகு உங்களோட பேசும்போது மனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, பழைய நினைவுகள்லாம் வருதுன்னு சொன்னேன். எல்லாம் நாம் வரவழைத்து கொண்டது தானேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு நெஞ்சில் சுரீர்னது. அதன் பிறகு ஒரு 2 நிமிடம் கழித்து அவர் சொன்னார், பேரனுக்கு கல்யாணம் இருக்குது, தமிழ் பையனுக்கு கல்யாணத்துக்கு வந்துடுங்க, நான் ஸ்டாலின் அனுப்பி வைக்கிறேன்னாரு. நான் வர்றேன், அவசியம் வர்றேன் அப்படின்னு. இதை நான் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லலை. அதன் பிறகு ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தார். வீடு தேடி வருகிறவரை முறையாக வரவேற்கணுங்கிறதுக்காக நான் எங்கள் மாவட்ட செயலாளர் துணை பொதுச் செயலாளர் வச்சு நான் ரோட்டில் இருந்து அவரை வரவேற்று கூட்டிகிட்டு போனேன். அவரும் தமிழும் வந்தாங்க. வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் நல்ல முறையில் அவங்கள நான் உபசரித்தேன். இந்த கல்யாணத்துக்கு அழைச்சாங்க. பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அரசியல்லாம் ஒன்றும் பேசலை. வெளியில் போய் வாசலில் நின்று காரில் ஏற்றி வழி அனுப்பி வச்சேன். இது நடந்தது. இதுக்குள்ளே எல்லாம் இந்த செய்திகள் வந்த உடனே ஸ்டாலின் என் வீட்டுக்கு வருகிறார், நானே வாசல் வரைக்கும் போகிறேன்ன உடனே எங்கள் இயக்கத்திலே சிலருக்கு அப்போ ஒரு நெருக்கம் வருது, கூட்டு வரும்போல் இருக்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. நான் கல்யாணத்துக்கு போனேன். நான் நல்ல முறையில் பேசினேன். திராவிட இயக்கத்தை காப்போம்னு பேசினே தவிர திமுகவை காப்போம்னு நான் பேசலை. இதன் பிறகு இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து ஒரு பக்கத்தில் இது மாதிரி ஒரு இணக்கத்தை காட்டிக்கொண்டு எங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் நீங்கள் திமுக கூட்டு தான் வேணும்னு தலைமையில் சொல்லுங்கள், அவங்க தரப்பில் இருந்து இது என் காதுக்கு வந்தது. அப்போ இப்போவே மாவட்ட செயலாளர் தனித்தனியாக அணுகக்கூடிய காரியம் இருக்கேன்னு நினைக்கிற சந்தர்ப்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தனிப்பட்ட காரணங்களுக்காக போகக்கூடாதுன்னு நினைக்கல. ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் செய்த கொடுமைக்கு இன துரோகின்னு 1000 மேடையில் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அந்த காயத்தோடு இருக்கிறேன். ஊழலில் உச்சகட்டத்துக்கு போய் 2G ஸ்பெக்டர் ஊழல் மட்டுமல்ல, அதாவது தமிழகத்தில் அந்த குடும்பம் வச்சது தான், ஒரு குடும்பத்துக்குள்ளதான் எல்லாம். எந்த ஒரு பகுதிக்கு ஒரு ஏரியாவை பிரித்து கொடுத்துட்டாங்க. இது உங்கள் மனசுல இருந்தது. இந்த பிரச்சனை வரும்பொழுது வெடித்து வெளியே வருகிறது அதிகமாக. நான் ஒன்று சொல்கிறேங்க, சாஞ்சியில் வைத்து ராஜபக்சே வருவதை எதிர்த்து நாங்கள் 3 மாகாணங்களை கடந்து சாஞ்சியில் 1200 போய் நாங்கள் போராட்டம் நடத்தும்போது அங்கே சொன்னது 2012ஆம் வருடத்தில், இனி எக்காரணத்தை முன்னிட்டும் திமுக அதிமுகவோடு எதிர்காலத்தில் எந்த ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நாம் இன்னொரு தலைமைக்கு கீழே போய் சட்டமன்ற தேர்தலில் நாம் போய்
தேர்தலை சந்திக்க மாட்டோம். கைதட்டு அடங்க 15 நிமிஷம் ஆச்சு. இடங்கள் எத்தனை கிடைக்குது, எத்தனை வெற்றி பெறுகிறோம் அது கருத்தல்ல. ஆகவே இது ஆழமாக தொண்டர்களிடமும் என் மனதிலும் பதிந்திருந்த கருத்து. அதனால் அதைத்தான் நாங்கள் கூடியிருந்த ஒரு 1000 தொண்டர்கள் வந்து ஒட்டுமொத்த தொண்டர்களாக நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல, ஒட்டுமொத்த தொண்டர்களின் கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? வெறும் 1200 தொண்டர்கள் அல்ல, ஹார்ட் கோர் 3 ஸ்டேட் கடந்து போய் உயிர் போனாலும் பரவாயில்னு வந்தவங்க லட்சக்கணக்கான தொண்டர்களின் பிரதிநிதிகள். திமுக அதிமுக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்திகளாக இருக்கிறார்கள். அவங்களோட கூட்டணி இல்லை, கூட்டணி வைப்பதில்லை என்கிற முடிவு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நல்ல ராஜதந்திரமான முடிவு தான். அது ராஜதந்திரம்ங்கிறது சுயநலத்துக்கு பயன்படுத்தப்படுகிற சொக்கட்டான் விளையாட்டு. இந்த காலம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு எது நல்லது என்பதற்காக எடுக்கப்படுகிற முடிவு. நாட்டின் நல்ல மனிதர்கள் உள்ளத்திலெல்லாம் இந்த ஊழல் ஒழிய வேண்டும், இந்த ஆடம்பர அரசியல் ஒழிய வேண்டும், இந்த வாரிசு அரசியல் அகல வேண்டும், தன்னலமற்ற பொதுவாழ்வு மலர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோர் நெஞ்சிலும் இந்த திமுக அதிமுக தலைமைக்கு மாற்றாக ஒரு நிலைமை வர வேண்டும் என்கின்ற இயக்கம் நிறைய பேர்ட்டு இருக்கு. ஆனால் இதுவரை என்ன நிலைமை என்றால், கடந்த பல காலமாக சொல்லப்பட்டு வருகிற விஷயம், தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஒழிய அதற்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறது. மக்கள் திமுக அல்லது அதிமுக, அதிமுக அல்லது திமுக, இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இதுதான் சாத்தியம் என்று நினைக்கிறவன் சாதனையாளன் அல்ல. எது சாத்தியமே இல்லை என்கிறதோ அந்த சாத்தியம் இல்லாததை சாத்தியம் ஆக்கிறவன் தான் சாதனையாளன். இதுக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்லிடுறேன். இந்த இரண்டிலிருந்து விடுபடணுங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. முதல்ல தெரிஞ்சிடுங்க, என்னுடைய கருத்து. இந்த ரெண்டிலிருந்து, இந்த சதுப்பு நிலத்திலிருந்து வெளியே வர முடியாதுங்கிறதே நீடிக்குமானால் தமிழகம் இன்னும் பாழ்பட்டு போகும். இப்போ யார் அதை முயற்சி எடுக்கிறது? அப்போ முயற்சி எடுக்கக்கூடிய முழு தகுதியும் எங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தேர்தலில் தோற்றிருக்கலாம், ஆனால் இந்த இரண்டும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஏன் இதுவரைக்கும் வாய்ப்பு மற்றவங்களுக்கு வரலன்னா, இவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். ரெண்டில் எது பெட்டர்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அதிமுக ரொம்ப மோசம், அதை விட கொஞ்சம் தான் மோசம், அப்போ அதிமுக வரக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவோம். இந்த மூன்றாவது சக்தின்னு சொல்லக்கூடிய ஓட்டு போட்டால் வேஸ்ட்டு. அப்போ நம்ம வர வேண்டாம்னு நினைக்கிற அதிமுக ஜெயிச்சிரும். இது ஒரு கட்டம். திமுக வரவே கூடாது, இது குடும்ப அரசியல் நடத்துது, அதை விட அதிமுக பரவாயில்லன்னு நினச்சா வேற மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டால் திமுக வந்தாலும் வந்துடும். அதனால் நம்ம அதிமுக இந்த வளையத்துக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்திலாவது இது உடைபடணும் கண்டிப்பாக. அது தமிழ்நாட்டு நன்மைக்காக. அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சரி இப்படி தான் இருக்கும், நம்ம ஒரு 10 எம்எல்ஏ வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறதுக்கு அதுக்காக கட்சி அதல்ல. நாங்கள் இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் திமுகவோட கூட்டே வைக்கலை. 96 தனித்து போட்டி, 2001 தனித்து போட்டி, 2006 அதிமுகவோட, 2011 எந்த கட்சியோட கூட்டு இல்லை. இதுவரைக்கும் திமுகவோடு நாங்கள் கூட்டு வைக்கவே இல்லை. என்ன இப்பொழுது நாங்கள் இந்த 2 சட்டமன்ற தேர்தல் என்ன, பாராளுமன்ற தேர்தல் என்ன, கூட்டுனா கூட்டு தானே, அதில் ஒன்றும் ஒரு மாற்றம் இல்லையே. அதாவது தமிழகத்தையே நாசப்படுத்துகிற கட்சி தலைமைகளோடு கூட்டு வச்சா நீங்கள் அதை அங்கீகரிக்கதான் அர்த்தம். அதை எதிர்த்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, எம்எல்ஏ ஆகிறதுக்காக பதவிக்காக நீங்கள் அவங்கள தலைமை ஏற்றுக்கிடுவீங்க. அப்போ அதில் நீங்களும் அதை உடன்பட்டு அந்த தப்புகளை நீங்கள் அங்கீகரித்து தானே மக்கள்கிட்ட போகிறீங்க. அது எப்படி சரியாகும்? கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுக அவர்களுக்கு உரிய தொகுதியை ஒதுக்காததுனால அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது. உரிய தொகுதியில் ஒதுக்கியிருந்தா நீங்கள் அந்த கூட்டணியில் நீடிச்சிருப்பீங்க. நீங்களும் பல எம்எல்ஏக்களை பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் பாலிமர் மூலம். 93 நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது அக்டோபர் 18 பகிரங்கமாக அறிவித்தேன், என்னோடு வந்தால் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது, போராட்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் தான் இருக்கும், அதுக்கு சித்தமானவங்க மட்டும் என்னோட வாங்க, மற்றவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். எப்பொழுது எங்களோட பார்த்தா பதவி கிடைக்கும்லாம் நான் சொல்லலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டு வச்சா தான் அப்படிங்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படின்னா, இதற்கு முன்பு அதிமுக கூட்டு வச்சோம்னு சொன்னான், இயக்கத்திற்கு வந்ததற்கு பிறகு பலருக்கு தான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுங்கிற ஆசை வந்தது. நான் தப்புன்னு சொல்லலை, ஒரு பொது வாழ்க்கை வர்றவங்க இருக்கத்தான் செய்யும். என் விருப்பத்துக்கு மாறாகவே சில முடிவுகளை நான் ஏற்றுக்கிட்டேன். அதை நான் சொல்லணும். இப்போ
நான் என் சுயநலத்துக்காக முடிவெடுக்கல. அதை மனம் திறந்தே சொல்லுங்க. வெளிப்படையாக சொல்கிறேன், அதிமுகவோட கூட்டு வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை 2 ஆண்டு சிறையிலிருந்து வந்த பிறகு. ஆனால் இன்றைக்கு திமுகவிலே போய் சங்கமமாகிவிட்ட எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன் அவர்கள்தான் பிடிவாதமாக, நான் திருச்சியில் திமுக மாநாட்டுக்கு போயிட வேண்டியதான், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் சேர்ந்தோம்னா ஜெயிலில் 2 தடவை வந்து பார்த்தாரு. அதிமுக பிஜேபியோட போயிடுச்சு, பிஜேபி அதிமுகவோட கரங்க ஒத்துருச்சு. நான் ஒன்று தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கணும், தனியாக நிற்கணும். என் கூட இருக்கக்கூடிய எல்ஜி செஞ்சியெல்லாம் எம்பி ஆக முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஜெயிலில் இருக்கும்போதே கலைஞர்கிட்ட பேசி சீட்டெல்லாம் வாங்கிட்டாங்க. நான் ஜெயிலில் இருக்க, அவர் சீட்டு அறிவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் திமுகவோட கூட்டு வச்சிட்டோம். கூட்டு வச்ச பிறகு அவர் எங்கள் கணக்குகளையும் காட்டி மந்திரி பதவி வாங்கிட்டார். இது சோனியா காந்தியும் மன்மோகன் சிங் சோப்பை இந்த இன்டர்நேஷனல் ஃப்ராடு உலகத்தில் எந்த அரசியல் தலைவனும் செய்ய முடியாது, அண்ணன் கலைஞரை தவிர. இதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் திமுகவுடைய இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ, திமுகவோட வர ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது, அங்கே ஒரு 35 சீட்டுனா ஒரு 30 எம்எல்ஏ வரலாம் அப்படின்னு இவங்க சொல்லி திருச்சி மாநாட்டுக்கு ராத்திரி ராக்போர்ட்டில் டிக்கெட் போட்டு தயாராக இருந்தவரை மத்தியானம் 2-2:30 மணிக்கு இவர்கள் இந்த கட்சிக்கு இந்த விட போகலைன்னா கட்சி இதோட ஓஞ்சி போகணும்னாங்க. பெரும்பாலானவர்கள் அதிமுகவோட போகணுங்கிற முடிவில் இருக்கும்போது பல்லை சத்யா இன்னும் 1-2 பேர் தான் வேண்டான்னாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, நம்முடைய பட் நீங்க திமுகவோடு இருக்கலாம், திமுகவோடு நினைச்சதோட இல்லை, பார்லிமெண்ட் தேர்தலில் வேற சூழ்நிலையில் போயிட்டோம். இப்போ நம்ம வேற வழி இல்லை, அதிலேயே கண்டினியூ பண்ணிட வேண்டியதான். அதிமுக போக வேண்டாம்னு நினைக்கப்போ ஏடிஎம்கேட போகணுங்கிற முடிவை கட்சியில் பெரும்பாலோர், இப்போ பெரும்பான்மைன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பெரும்பான்மையான கருத்து இவங்களே மாவட்ட செயலாளர்கிட்ட ஏற்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட முடிவு வரும்போது நான் என்ன சொன்னேங்கிறது இப்போ பாலிமர்லேயே சொல்லியிருக்கிறேன். அரங்கேற்றம் படம் கதாநாயகன் நிலைமைக்குத்தான் நான் ஆளாவேன்னு சொல்லிட்டு என் விருப்பத்துக்கு விரோதமாக அதிமுக கூட்டு வச்சோம். கடைசி வரையில் எங்ககிட்ட ரொம்ப மரியாதை நடந்துக்கிட்ட ஜெயலலிதா, 6 தொகுதி தான் உங்களுக்கு, நீங்கள் 6 தான் ஜெயிச்சிங்க, 6 தொகுதி தான் சொல்லிவிட்டாங்க. நான் ஜீரணிச்சுக்கிட்டேன். நம் இயக்கத்தை புண்படுத்தி வெளியேற்ற ஜெயலலிதா முடிவெடுத்து விட்டார். அதுக்கு திமுக கதை போய் தட்டலாம், சீட்டு கிடைக்க நினச்சோமா, தேர்தலில் போட்டியிடுதுன்னு முடிவு பண்ணோம். கட்சி அழிஞ்சு போகணும்னு நினச்சாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன முடிவுக்கு வர்றோம், மக்களிடம் ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஒரு நல்லெண்ணத்தை மதிப்பை தேடி வச்சிருக்கிறேன். இன்றைய நிலையில் உன்னைக்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் தேர்தல்னு சொல்ல நான் தயாராக இல்லை. ஆனால் எங்கள் மீது ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருப்பதனால் அடுத்த 5-6 மாதங்களுக்குள் மக்களிடம் நாங்கள் கொண்டு போகக்கூடிய முறையில் இம்முறை யாரும் எதிர்பாராத ஒரு தீர்ப்பு அமையும் என்று நான் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட மக்கள் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, இந்த கூட்டு இயக்கத்தை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அளவீடு? அளவீடா, நான் மக்களை சந்திக்கிறவன். பொதுமக்களை பார்த்து உடனே, கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு தான் ஓட்டுலாம் கணக்கு போட மாட்டேன். தோக்கிற காலங்கள்ல எல்லாம் நான் தோப்பேன்னு முதலே சொல்லிடுவேன் ஜனங்களுடைய. இப்பொழுது சமீப காலமாக நான் செல்லுகிற போது முன்பு எப்போ இல்லாத அளவுக்கு ஜனங்களுடைய அபரிமிதமான அன்பை நான் பார்க்குறேன். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அணி மீது எந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாது, எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. எங்கள் நேர்மை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நேர்மை. இந்த 4 கட்சிகள் இந்த உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தீங்கன்னா தான் அதை பார்த்து சொல்ல முடியும். வேற, அதாவது எம்பியா இருந்திருக்கிறோம்ல, அதுவே போதும். யோக்கியம் வைக்கோங்கிறது அங்கே இருக்க எதிர்கட்சிக்காரங்க கூட மறுத்து சொல்ல மாட்டாங்களே. எதற்காக உங்கள்கிட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஊழலில் இருந்து, இந்த விசச்சுழல்ல இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று கருதுகிற போது அதற்கு தகுதியுள்ள அமைப்பு மக்கள் நல கூட்டு இயக்கம் என்ற எண்ணம் நிச்சயமாக மக்கள் ஏற்படும். நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். மதிமுக நீங்களே முடிவு செய்யலாம், உங்கள் இயக்கத்தில் நீங்க இங்கே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் 2 கம்யூனிஸ்டுகளும் முடிவெடுக்கும் அதிகாரம் அவர்கள் கையில் இல்லை. டெல்லியில் இருக்கிறவங்க தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப கடைசி நேரத்தில் அவங்க திமுகவுடையோ அல்லது அதிமுகவுடையோ கூட்டணி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த திசை நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை வச்சு நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? இந்த முறை ஆதவன் மேற்கே உதித்தாலும் அது நடக்காது, மேற்கே உதிக்க முடியாது. ஏன்னா அகில இந்திய தலைமைகளோடு கலந்து பேசிதான் இம்முறை இப்படி ஒரு கூட்டுதான் வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையும் சரியான புரிதலோடு இந்த முடிவுகளுக்கு பின்னாலே நிற்கிறார்கள். அது எனக்கு தெரியும்.
அதற்கான உத்தரவாதத்தை வாங்கிட்டீங்களா? உத்தரவாதம் நான் வாங்கினேன், அது முறை இல்லையே, நாகரிகம் இல்லையே. இதெல்லாம் வந்து மனதளவில் ஏற்பட எண்ணங்கள் தானே. உறுதியாக நம்புகிறேன், இந்த 5ஆம் தேதி திருவாரூரில் எங்கள் 4 கட்சிகளினுடைய கூட்டமைப்பினுடைய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த 5ஆம் தேதி 5ஆம் தேதி காலையில் எங்கள் மறுமலர்ச்சி மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் 4 கட்சி தலைமையும் திருவாரூரில் காலை 10 மணிக்கு கூடி பேசுகிறோம். அங்கே பேசி சில அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறோம். ஆகையினால இம்மாதிரி அங்கங்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவான விடை அன்றைய கூட்ட அறிவிப்பில் இருக்கும். எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் வந்து ஒரு மதுக்கடையை மூடுறது இதெல்லாம் சாத்தியமான விஷயமா? ஒரு அரசு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகளை இறங்கி அதற்கு அப்புறம் தான் வந்து நீ மதுக்கடைகளை மூடுறாங்க. நீங்க வந்து உங்க ஊர்ல ஒரு மதுக்கடையை வந்து உடனே மூடி ஆகணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஒரு தலைவரா நீங்க இருக்கும்போது அப்படி சரியான கேள்வி நான் பதில் சொல்றேன். சொந்த ஊர்ல இருக்க கடையை மூட யோக்கியதில்லை வைகோவுக்கு. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடையா, இவர் நாட்டில் உள்ள கடையெல்லாம் மூட போறாரு. இது நரம்பு இல்லாத நாக்கு எப்படியும் பேசும். நாங்க அதே கேட்பாங்க சார், அராஜகத்துல அராஜகம் அல்ல, இது அராஜகம் அல்ல, இது அராஜகம் அல்ல, அராஜகம் அல்லவே அல்ல. மக்களை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இப்ப வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 12 நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதாவது மக்களை தேடி அவர் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார், பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அவரது தேர்தல் வியூகத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதுவரைக்கும் மக்களை பார்க்காதவர் இப்போ புதுசாக மக்களை பார்க்குறாரு. இதுவரைக்கும் டீ குடிக்காதவர் இப்போ டீ குடிக்கிறார். இதுவரைக்கும் மோட்டர் சைக்கிளில் போகாதவர், இதுவரைக்கும் விவசாய தலைப்பா கட்டினாதவர் கட்டுறாரு. இதுவரைக்கும் டிராக்டரில் ஏறாதவர். நாங்கள் அந்த மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே வளர்ந்து உழுது மம்பட்டி எட்டு தூக்கி செஞ்சு வந்து மக்களோட போராடி மக்கள் கஷ்டங்கள் உணர்ந்து வந்திருக்கோம். இது கார்ப்பரேட் பாடிகளுக்கு ஆலோசனை சொன்ன ஒரு டீம் அவங்க வச்சுருக்காங்க. பேர் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அவங்க தான் இந்த 300 ட்ரெஸ்ஸுக்கு எந்த ட்ரெஸ் எந்நேரம் போடணும், எந்த இடத்துக்கு எப்படி பார்க்கணும், எந்த வார்த்தையை எதை சொல்லணும், எந்த கேள்வி யார் கேட்கணும், எல்லாம் நீங்கள் செட்டிங் சினிமாவில் ஷூட்டிங் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஒரு பெரிய கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது. அவங்களால ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டோம்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா அத்தை கொத்துக்கு ஆள் கூப்பிட்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்து காட்ட முடியுது. 2 மணி நேரம் நிற்கணும், அதுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு நடத்தட்டும், அது அவங்க விருப்பம், நடத்தி பார்க்கட்டும். நீங்கள் சாலையில் அப்படியே நடந்து போகிறீங்க, அவர் சாலையும் கடந்து ஊருக்குள்ளே போய் மக்களையும் நேரடியாக சந்தித்து பேசுகிறாரு. ஒரு வித்தியாசம் இருக்குது. சாலையை கடந்து ஊருக்கு போகிறாரா? நான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஊருக்குள்ளே தெருக்கள் வழி தான் வந்தேன். நான் ஆகாயத்திலோடி ஹெலிகாப்டரில் குதிக்கலை. நான் ரோடு வழியாக நடந்து லட்சக்கணக்கான மக்களை தினமும் பார்த்து ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருக்கிறேன். மக்களை சந்திச்சிருக்கேன். அவங்கள கோடிக்கணக்கான மக்கள் கட்சி அடையாளம் இல்லாமல் கட்சிக்கு ஓட்டு கேட்காம இவர் அரசியல் பேசுகிறாரு. நான் அரசியலே பேசலை. யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னு தான் எல்லா ஊர்லேயும் சொன்னேன். மதுவை எதிர்க்கக்கூடிய விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும், மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும், அதுக்கு மக்கள் சக்தியை திரட்டணும்னு சொன்னேன். ரெண்டுக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குது. நீங்களும் தேர்தல் பிரச்சார பயணத்தை திருப்பியும் தொடங்கியிருக்கீங்க. அவர் முடிக்கிறார், நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்க. அதாவது காக்க உட்கார பனம்பழம் விழுந்த கதை. அவர் என்னைக்கு ஆரம்பிக்கார் என்னைக்கு முடிக்கிறார் அதை பற்றி தட் இஸ் டோட்டலி irrelevant டு மீ. அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கிடவே இல்லை. நான் தேர்ந்தெடுத்த 3ஆம் தேதிக்கு காரணம் என்னன்னா, என் பொது வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். அதனால் அக்டோபர் 3 தேர்ந்தெடுத்து நான் நெஞ்சில் பூஜிக்கும் அறிஞர் அண்ணா இல்லத்துக்கு சென்று காஞ்சிபுரத்தில் அண்ணா சிலைக்கு மாலை போட்டு அந்த மண்ணை தொட்டு வணங்கிவிட்டு என்னுடைய பிரச்சார பயணம் என்பது வேன் பிரச்சாரமாக நான் தொடங்குகிறேன். உங்களுடைய போராட்டங்கள் அது எந்த வகையிலும் அதை கொச்சப்படுத்துவதாக நினைக்கக்கூடாது. இங்கு இருக்கிற பிரச்சனைகளை விட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக இங்கு போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இந்த போராட்டத்தால் என்ன பலன் ஏற்பட்டுவிட போகிறது என்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே சார். விமர்சனம் செய்வது ஒவ்வொருவருடைய உரிமை. நான் எந்த காரியத்தையும் காரணம் இல்லாமல் செய்வதில்லை. அமெரிக்காவை எதிர்த்து ஏன் போராடுகிறேன்னா, அமெரிக்க அரசு இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில் நீதியை அடியோடு குழி தோண்டி புதைக்கிற விதத்தில் சிங்கள அரசோடு கைகோர்த்து கொண்டு இந்திய அரசு அதுக்கு உடந்தையாக இருந்து இந்த தீர்மானத்தை அங்கே ஐநாவின் ஜெனிவா மனித உரிமை கவுன்சிலில் கொண்டு வருவது மிகப்பெரிய கொடுமை, அக்கிரமம். அதனால் அமெரிக்க அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக நாங்கள் போராட்டம் நடத்தினோம். காரணத்தோடு தான் நான் போராட்டம் நடத்தியிருக்கிறேன்.
இது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, எந்த தமிழன் செத்தான இந்த இனம் அழிந்தால் என்ன என்ற உள்ளவர்கள் ஈச்சி சேரில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி விமர்சனத்துக்கு பண்ணுவோம். சரி, இப்போ தமிழகத்தில் அதிமுக ஆட்சி, இதற்கு முன்னே இருந்த திமுக ஆட்சி, இந்த 2 ஆட்சிகளையும் எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? அதாவது 2 பேரும் கெட்டிக்காரங்க. இந்த அம்மா ஒரே வெட்டாக வெட்டிடும். அண்ணன் எப்படின்னா ஈர துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவார். எங்கள் அண்ணன் கலைஞர் ஊழலில் 2 பேருக்கும் போட்டி வைக்கலாம், யார் முந்துவாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ஏன் திமுக தோக்கடிச்சாங்கன்னா ஊழல் மட்டுமல்ல, யாரும் ஒரு இடத்த வீட்டை நிலத்தை பத்திரமா வச்சுருக்க முடியாது. இதை பார்த்தாங்கன்னா அதை கொடுத்தாகணும், இல்லை வேறு ஆபத்து வரும். எல்லா ஊர்களிலும் இப்படி நிலங்களை, இப்போ நில ஆக்கிரமிப்பு சட்டத்தை எதிர்த்து நாங்கள் போராடுறோம், மக்கள் விவசாயிகள் போராடுறாங்க. இவங்க திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இவங்களும் நில ஆக்கிரமிப்பு வேலைகளை பண்ணதில் பயந்து போன ஜனங்கள் இந்த திமுக ஆட்சிக்கே வந்துடக்கூடாதுன்னு நினச்சி போட்டாங்க. ஒன்று, இவங்க 2 பேரும் மது உற்பத்தி நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மதுவை வருமானத்துக்கும் அரசாங்க வருமானம் இல்லாமல் தனிப்பட்ட கஜானாவுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. கிரானைட் ஊழல், தாது மணல் ஊழல், மணல் கொள்ளை போன ஆட்சியில் நடந்து இந்த ஆட்சியில் நடக்குது. 1,45,000 கோடி இந்த மணல் இதுகளெல்லாம் முறையாக அரசாங்கமே பயன்படுத்தினா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். ஆனால் இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த 2 கட்சிகளும் இந்த ஊழலை நடத்துறது. அடுத்தது மது, வேலைவாய்ப்பு 85 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லை. இப்போ ஜெயலலிதா அவர்கள் நான் உலக முதலீட்டாளர்களை கொண்டு சாதிச்சு போட்டேன் அப்படிங்கிறாங்க. இருக்கிற முதலீட்டாளர்லாம் இங்கேருந்து கர்நாடகம் போனவங்க உண்டு, வட மாநிலங்களுக்கு போனவங்க உண்டு, ஆந்திராக்காரன் இங்கே வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்குது. பதவி ஆசை பிடித்தவர்கள் கட்சியிலிருந்து விலகி சென்றார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 22 ஆண்டு காலம் ஒரு கட்சியில இருந்து அவங்களுக்கு ஒரு பதவிக்கு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருந்துட முடியும்? பதவி அனுபவிச்சுட்டு போயிருக்காங்க. சாதாரண ஒரு லெவலில் இருந்தவர் ஒரு கட்சிக்கு பொருளாளர் ஆக்கப்படுகிறார். ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்தவரை மாவட்ட செயலாளர் ஆக்கி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் கட்சியை வச்சு தான் அவங்க வெளியவே தெரியுது. இல்லாட்டி இவங்களை யார் சேர்ந்த போகிறா? திமுகவில் பதவி கொடுத்து அவங்களை உயர வச்சு லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் அவர்களை தலைவர்களாக பீடங்களில் உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கிறோமே. இதை காமிச்சுக்கிட்டு அங்கே போனால் ஒரு பதவியை போட்டி போட்டு ஜெயிச்சிடலாம், அது நிறைய ஓட்டு இருக்கு, வாய்ப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக போறவர்கள் சுயநலமைகள் இல்லாமல் வேற என்ன? இப்போ திமுகவுக்கு போனால் ஜெயிச்சிடலாம்ன்றது நீங்களே நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன். அவங்க தற்கொலை முடிவெடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் அந்த மாதிரி யாரையும் கொச்சப்படுத்த விரும்பலை. அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் ஏன் போனாங்கன்னு. அதை பற்றி நான் பேச விரும்பலை. போனால் நல்லா இருக்கட்டும் போகிற இடத்துல. வேறு ஏதாவது நிர்பந்தத்தால் போனாங்களா? அல்லது அது நிர்பந்தம் என்ன இருக்க முடியும் அவங்களுக்கு? வேற என்ன நிர்பந்தம் இருக்க முடியும்? ரொம்ப முத நாள் வரைக்கும் அன்பாக பழகிட்டு இருந்துட்டு அப்போ அவங்க பணத்தால்? பணத்துக்கு நான் சொல்லலையே. இல்லை, அப்படி எனக்கு தெரியாது. நான் அது மாதிரி எல்லாம் யாரையும் கொச்சப்படுத்த விரும்பலை. திரு வைகோ அவர்கள் மீது சொல்லப்படுகிற இன்னொரு குற்றச்சாட்டு, அதாவது நிறைய கோவப்படுகிறார், எடுத்ததற்கெல்லாம் வைகோ கோவப்படுகிறார் அப்படின்னு. ஒரு தலைவர் அரவணைத்து செல்லணும், ஆனால் அவர் கோபத்திலேயே பாதி நாட்களை கழிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது என் மீது ஊழல் சொல்ல முடியாது, என் மீது கொள்கையற்றவன் சொல்ல முடியாது. லட்சியங்களுக்காகவே வாழ்கிறேன், கொள்கைக்காகவே வாழ்கிறேன், தமிழர் நலனுக்காக உயிரையும் கொடுக்க சித்தமாக இருப்பது இந்த உலகத்துக்கே தெரியும். கட்சி தொண்டர்களை என் கண்ணின் மணியாக கருதுகிறவன். அவர்களுக்கு ஒரு சின்ன உடல்நலம் இல்லைன்னா ராத்திரிலாம் துடிச்சிருவோம், மருத்துவமனை ஒன்று சேர்த்து பக்கத்திலே இருப்பேன். அண்மையிலும் கூட திரு சசி பெருமாள் அவர்கள் மரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆவேசமாக நடந்து கொண்டீர்கள், அதெல்லாம் ஏற்புடைய விஷயம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்த வந்த நாட்கள், அவரது இறுதிச் சடங்குகள் நாட்கள், இதிலெல்லாம் ஒரு அதிகமாக கோவப்பட்டார், ஒரு ஆக்ரோஷத்தோடு நடந்து கொண்டார். இது இன்னும் சொல்லப்போனால் சிலர் கமெண்ட் அடித்தாங்க, இது திரு வைகோ அவர்களின் அரசியல் ஸ்டண்ட் என்று கூட சொன்னாங்க. ஏங்க, ஆத்திரப்படுறது ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. ஸ்டண்ட் நடிகர்கள் வேணால் டூப் போட்டு நடிக்கிறவனுக்கு ஸ்டண்ட்டு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் வெள்ளந்தியான மனதோடு கிராமத்திலிருந்து வளர்ந்து வந்தவன். அக்கிரமத்தை கண்டால் கொதிப்பேன், அநீதியை கண்டால் எதிர்ப்பேன், அடக்குமுறையை கண்டால் உடைத்து நொறுக்க வேண்டும் என்று நினைப்பேன். பாரதியே சொன்னானே, கொடுமையை கண்டால் கொதித்து எழுவாயின்னு. சாகடித்து கொண்டு போட்டு தற்கொலைன்னு அவராக இறந்து போனார்னு சொன்னப்போ அரை மணி நேரத்துக்குள்ளே போய் உடம்பெல்லாம் ரத்தம் இருக்குன்னு சொல்லி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இது கொலைன்னு சொன்னேன். அதாவது சசி பெருமாள் மரணத்துக்கு பிறகு மது எதிர் போராட்டம் தீவிரமடைஞ்ச அந்த சூழ்நிலையில் கலிங்கப்பட்டியில் நீங்கள் நடந்து கொண்டது,
ஒரு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்லப்போனால் 97 வயதுடைய தங்களுடைய தாயாரையும் அந்த போராட்ட களத்திற்கு அழைத்து வந்து அவர்களையும் போராட வைத்தார். இது முழுக்க முழுக்க அரசியல் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் அங்கே வைக்கப்பட்டது. உங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துவது அல்ல என்னுடைய நோக்கம். இப்படி ஒரு விமர்சனம் வெளியில் வைக்கப்பட்டதே, அதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இந்த ஆலகால விஷத்தை நாக்கிலே உதிர்த்தவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தால் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு நான் ஒரு சகோதரனாக நடத்தி கடைசியில் எங்கள் சக்திக்கு மீறிய எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிதாக இனோவா காரை வாங்கிட்டு அதன் பிறகு அங்கே போய் நான் அவரை பற்றி இதுவரை பேசலை. அவர் இந்த இயக்கத்தை விட்டு என்னை விட்டு விலகி போய் திமுகவில் சேர்ந்தவங்க அதிமுகவில் சேர்ந்த யாரும் என்னை குறையாக பேச மாட்டாங்க. நானும் அவங்கள பற்றி பேச மாட்டேன். ஆனால் இந்த நண்பர் என்ன அவர் மரியாதை இடத்துல இருக்கார், நண்பர் தானே, எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவர் சொன்னது தான். என் தாயாரை கொண்டு போய் போராட்டத்தில் ஈடுபடுத்தி துன்பப்படுத்தியதாக சொன்னது என் மனசில் ரொம்ப ஒரு வலியை கொடுத்து. சசிபெருமாளுடைய சாகடிப்புக்காக பந்து நடத்தணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டு நான் ஒரு கூட்டத்தில் செயல்வர்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வார மத்தியானம் வீட்டுக்கு என் தம்பி ரவி எனக்கு ஃபோன் போட்டு அம்மா உண்ணாவிரத்தில் உட்காந்துட்டாங்க, நான் இருக்கிறேன்னா. நான் சொன்னேன், எதுக்கு அம்மா உண்ணாவிரத்தில் உட்கார வச்சேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவங்க ஆசைப்படுறாங்க இந்த வயசில், நான் வேண்டான்னா வருத்தப்படுவாங்க, அண்ணங்கிட்ட சொல்லாத, அவன் உண்ணாவிரத்துக்கு போகக்கூடாதும்மா, அவனை மீறி நான் போக முடியாது, அதனால் சொல்லாதேன்ட்டாங்க, அதனால் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா. நான் உடனே பயந்துக்கிட்டு அவங்க ஹெல்த்தை பற்றி பயந்துக்கிட்டு நான் போனேன். நான் ஊருக்கு போகும்போது 8-9 மணி ஆயிடுச்சு. அங்கே உட்காந்துருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. கடையை எங்கள் உள்ளூர் செயலாளர் இவங்கெல்லாம் போய் கவுண்டர் லாக் போட்டு பூட்டிட்டாங்க. நான் சொன்னேன், எல்லோரும் கலைஞ்சி போங்க, நாளைக்கு கடையை திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டேன். அம்மாக்கிட்ட என்னம்மா அப்படின்னேன். நான் நல்லா இருக்கேன். அப்போ அந்த போராட்டத்துக்கு போனதுனால தான் அவங்க ஒரு உத்வேகத்தோடு இருக்காங்க. அந்த நல்ல கண்ணு கேட்டாங்க, எதுக்கு இப்படி? நான் அந்த போராட்டத்துக்கு போன பிறகு என் உடம்பு நல்லா இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாங்க. இந்த சூழ்நிலையில் நான் போய் எங்கள் அம்மாவை உண்ணாவிரத்தை வச்சு சித்திரவதை பண்ணுறேன்னு இந்த ஆள் பேசுனது மட்டும் இல்லை, அடுத்து சொன்னார், சசிபெருமாள் பாடியை செத்துப்போன சவத்தை தூக்கிக்கிட்டு இந்த ஆள் ஏன் போகிறான்? இந்த ஆள் செத்தா இவன் பாடையை தூக்க கட்சியில் 4 பேர் இருக்க மாட்டாங்க. இது மேடையில் திருவேங்கட பொதுக்கூட்டத்தில் அந்த அதிமுக கொள்கை விளக்க துணை செயலாளர் பேசிய பேச்சு. அதாவது EVKS இளங்கோவன் சொன்னதை நான் நியாயப்படுத்தலை, அவர் சொன்னது தப்பு. அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. திடீர்னு டிவியை பார்க்குறேன், ஜெயா டிவியில் உயிரோடு கொளுத்துவோம் EVKS இளங்கோவனை, உருவபொம்மை அல்ல உயிரோடு கொளுத்துவோம்னு கோஷம் போட்டுட்டு ஆர்கோஷமாக வராங்க. இவங்க அவர் வீட்டை தாக்கிடக்கூடாதுன்னு நான் கார் எடுத்துகிட்டு போனேன். பிஜேபி ஆஃபீஸை DMK காரங்க ராத்திரி 12 மணிக்கு அடித்து உடைக்கிறாங்கன்னும் போது நான் 100 பேரை கூட்டிகிட்டு போனேன். அப்போ பிஜேபி எங்களுக்கு கூட்டு கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆஃபீஸை இன்னொரு கட்சிக்காரன் அடிக்கிறான்னா நாதி இல்லையா? நாம் போகிறோம், 2 பேர் அநியாயமாக ஒருத்தனை போட்டு அடித்தா நான் தடுப்பேன். இந்த எண்ணத்தில் தான் நான் EVKS இளங்கோவன் வீட்டுக்கு போனேன். அவரையே கொலை பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில். இதுக்கு ஜெயலலிதா வெரி கிளவர் லேடி, நான் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேர். அதாவது அரசியலில் அவங்க ரொம்ப குயிக்தியானவங்க. சசிபெருமாள் மரணம் சாவுன்னு நான் சொல்லி ஊருக்கு பெண்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிர்த்து போராட ஆரம்பித்து கொந்தளிப்பு ஏற்பட்டு தமிழ்நாடு பூரா கொந்தளிப்பு ஒரு பெரிய அளவில் வந்த உடனே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? கம்ப்ளீட் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பூரா EVKS இளங்கோவன் பிரச்சனைக்கு போயிடுச்சு. 5-6 நாள் கழிச்சது, இப்போ பேசாமல் விட்டுருங்கன்னாங்க. அந்த பிரச்சனை நின்று போச்சு. எவ்வளோ அழகாக திறமையாக அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் டைவர்ட் ஆயிட்டீங்களா? மது பிரச்சனை பெருசாக நீங்க போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நடத்தல. எத்தனை கடைகளுக்கு திரு வைகோ அவர்கள் அதற்கு அப்புறமா பூட்டு போட்டார் அப்படிங்கிற கேள்வி. இதுக்கே என்ன ரவுடிங்கிறீங்க, இன்னும் ரவுடி பட்டத்தை சொல்றீங்களா? நாங்கள் இதுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சியில் நான் தான் தூண்டி விடுறேன்னு எல்லார் மேலும் என்னை பாக வச்சாங்க. அதற்கு பிறகும் பேசுகிற கூட்டத்தில் எல்லாம் மதுவிலக்கை பற்றி தான் 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறேன். மக்களை மீண்டும் நான் விடவே இல்லை. இதில் என்னென்னா, சசிபெருமாள் மேட்டரில் இந்த மாதிரி நான் போய் அங்கே போராட்டத்தை நடத்தி மறுநாள் 300 போலீஸை வச்சு திறந்துட்டாங்க. நான் ஒரு அரவிந்த் ஹை கேம்பில் இருக்கிறேன். ஊரே திரண்டுருச்சு.
இந்த மாதிரி கடையை திறந்துருக்காங்க அப்படின்னு. ஒன்றும் பேசாமல் இருங்கன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து 1000 பேருக்கு மேலே கூடிட்டாங்க. 3 மணி வரையில் நான் வந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். நான் பேரை சொல்ல விரும்பலை. இந்தியாவினுடைய மிக மூத்த ஆங்கில பத்திரிகை நிருபர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிடுறாரு. என்னங்க அவங்க அம்மா நேற்று இவ்வளவு நேரம் உண்ணாவிரதம் இருந்து இவ்வளோ பல்லாயிரக்கணக்கு பேர் வந்து இப்போ கடையை திறந்துருக்காங்களே, நாடு பூரா அந்த கடைகளை வச்சு அழிக்கிறாங்களே, இப்போ நீங்கள் இந்த கடையை உடைச்சி நொறுக்குனாலும் கேள்வி இல்லை. நான் சொன்னேன் ரவுடிம்பாங்க என்ன மயிலே மயிலே இறகு போனால் போடாதுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்தாலும் தமிழகம் அது சரிங்கும். இந்த சூழ்நிலைக்கு பிறகு அம்மா உண்ணாவிரதம் இருந்து இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு கடையை திறந்து தப்புன்னு சொல்லணுன்னாங்க. நாங்கள் போயிட்டு கடைக்கிட்ட தான் போனோம். கிட்ட போன விட லத்தி சார்ஜ் பண்ணாங்க. ஏறி வந்து டியர் கேஸ் அடிக்கிறாங்க. நேராக என் மேலே அடிக்கிறாங்க. நான் வேறு மேலே தனியாக நிற்கிறேன். ஈஸி டார்கெட்டு. ஒரு போலீஸ் அதிகாரி காட்டுறாரு இப்படி அடின்னு. ஒரு 10 அடி ஓடி வந்து என் மேலே அடிக்கிறான். அடுத்து என்ன செஞ்சாங்க கவனிக்கணும். 3 ரவுண்டு மேலே பார்த்து சுட்டாங்க. ஃபயர் ஓப்பன் பண்ணாங்க. 3 தடவை ஆகாயத்தை பார்த்து சுட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, கண்ணீர் புகை பிரயோகம் போட்டால் கலைஞ்சு ஓடிடுவாங்க. ஆனால் கலிங்கப்பட்டியில் ஒரு பையன் பின்னுக்கு ஓடலை. இன்னைக்கு போட்டு வீடியோவில் போட்டு பார்க்கலாம். நின்னாங்க. பாஞ்சாலங்குறிச்சி மண் மாதிரி எங்கள் கலிங்கப்பட்டி மண். எங்கள் மண் அவ்வளோ வீரமான மண். போகலை. அதுக்கு பிறகு என்ன சுட போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ சுடுன்ன. அதில் 2 போலீஸ் அதிகாரிகள், மனச்சாட்சி உள்ள அதிகாரிகள் போய் கையை பிடிச்சி எல்லாம் நிப்பாட்டினாங்க. இதன் பிறகு எஸ்பி வந்தார். எஸ்பி வந்து நீங்கள் கலைந்து போகணும்னாரு. என்ன நீ ராபர்ட் கிழவுன்னு நினச்சிட்டு இருக்கியா, என்னை பார்த்து சுடுறான், நீ வந்து போய் சொல்கிறேன். இதெல்லாம் வாக்குவாதம் நடந்தது. இதில் என்ன ஆவேசம் இருக்குது? ஒரு வழியாக அதற்கு பிறகு இந்த மது எதிர்ப்பு போராட்டம் கொஞ்சம் மந்த நிலை அடையல. அந்த நெருப்பு இல்லை, கிடையவே கிடையாதுங்க மிஸ்டர் கண்ணன். அது நீர்மூத்த நெருப்பாக கோடிக்கணக்கான பெண்கள் மனதிலே கனந்து கொண்டிருக்கிறது. அது வெடிக்கும். எப்பொழுது வெடிக்கும்? ஆமாம், அது இயற்கையான கோபம், பெண்களின் கோபம், மக்களின் கோபம். டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி கணவன் சீரழிந்து போறான். பொம்பளை பிள்ளை ரோட்ல நடந்து போயிட்டு வர முடியாது. தேர்தலுக்கு முன்பாக மோடியை பற்றி, மோடி ஆட்சி அமைத்தால் பாலாரும் தேனாரும் ஓடும் என்கிறார். பாலாரும் தேனாரும் ஓடும் சொல்ல அந்த சாயல்ல, அதாவது அதை போன்று பொருள்படும்படியாக வைகோ அவர்கள் பேசினார். பல இடங்களில் பேசினார். ஈழ பிரச்சனை தீரும், பல முக்கிய பிரச்சனைகள் தீரும், அதற்காக மோடி அரசு வர வேண்டும் என்று தெரு தெருவாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்டார். அதே மோடியை இப்பொழுது வைகோ விமர்சிக்கிறார். நான் சொல்லட்டுமா? அதாவது வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பல பேர் மோடியை தெரு தெருவாக பாராட்டினாருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே ஒரு கூட்டம் போட்டார்ல, கூட்டம் மிக பிரம்மாண்டமான கூட்டம் நடந்ததில்லை. நான் மல்லை சத்யாவை அனுப்பணும்ல, நான் போகலை. நல்லா கேட்டுக்கிட்டு நான் போகலை. ஈரோட்டில் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார் கணேசமூர்த்தி ஆதரிச்சு. நான் கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டார், நான் போகலை. விருதுநருக்கு வரேன்னார், விருதுநருக்கு வர வேண்டான்ட்டேன். நான் யாரும் செக் பண்ணி பார்க்கட்டும். டூரில் எனக்கு நான் மோடியோடு போய் மேடை ஏறல. ஒன்று கேளுங்க, மோடிக்கு ஆதரவாக என்ன சொன்னேன்னா, லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் தலைமை, அதுக்கு மன்னிப்பே கிடையாது காங்கிரஸ். அது மட்டுமல்ல, இந்த 2G ஊழலுக்கு பாதுகாப்பு கொடுத்த காங்கிரஸ், இது வரக்கூடாது. நரேந்திர மோடி அரசு வந்தால் வாஜ்பாயை போல இந்த பிரச்சனையை கையாளுவார், அவர் ஆட்சிக்கு வரணும்னு நான் சொன்னேன். நடக்கலையே. கேளுங்க, நடக்கலைன்னா நான் அதுக்கு அடுத்து வரேன், கொஞ்சம் பொறுங்க. நரேந்திர மோடியை வச்சுக்கிட்டு டெல்லியில் வழக்கறிஞர்கள் மாநாட்டில் இந்த மாதிரி ஈழத்திலே இவ்வளவு பெரிய படுகொலைகளை செய்தது காங்கிரஸ் அரசு, நீங்கள் அரசு வாஜ்பாயினுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி டெல்லியிலே போய் பேசினேன். ஆனால் அவர் பதவிக்கு வந்த உடனே ராஜபக்சேய பதவி பிரமாணத்துக்கு அழைக்கிறார்னு உடனே போய் இந்த பாவத்தை செய்யாதீர்கள், செய்தால் நான் உங்களை எதிர்த்து கருப்புடி காட்டுவேன்னு சொன்னேன். இந்த தைரியம் தமிழ்நாட்டில் என்ன, இந்தியாவில் யாருமே அவர் இன்னைக்கு பதவி பிரமாணத்தை அன்னைக்கு கருப்பு கொடி காட்டலையே. நான் எனக்கு ஏதாவது பதவி வேணும், அவரோட போய் ஒட்டிக்கணும்னு நினச்சேன். வந்தால் காங்கிரஸ் மாதிரி தப்பு பண்ண மாட்டார்னு நினச்சோம். இவர் அந்த கொலகார பயிலே கூப்பிட்டா, அதனால தான் கருப்பு கொடி காட்டி அவர் பதவி பிரமாணம் ஆகும்போது அரெஸ்ட் ஆகி நாங்கள் ஜெயிலில் இருந்தோம். இதை விட கொள்கையில் உறுதி யார் இருக்க முடியும்? கணிப்பு தப்பாகிவிட்டது. கணிப்பு தப்பாகலை, அவர் ஏமாற்றி விட்டார். ஏமாற்றுவார் என்று எதிர்பார்க்கல. அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒருத்தன் களவாளித்தனம் பண்ணுவான், ஏமாற்றுவார்னு சொல்லி யாருங்க எதிர்பார்க்க முடியும்? ஏமாத்துறவனுக்கு தான் தெரியுமே தவிர, ஒருத்தர் திட்டமிட்டு ஒருத்தர் ஏமாத்துறது அவருக்கு தானே தெரியுமா? எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா?
அதாவது மக்கள் நல கூட்டு இயக்கம் ஆட்சிக்கு வரும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் இந்த 2 கட்சிகள் மற்ற கட்சிகள் செய்ததை விட என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல இவங்களை பிடிச்சு, அதாவது ஊழல் பேர் வழியில் தப்பக்கூடாது. திமுக அண்ணா திமுக செய்த ஊழல் ஊழல் புரிந்தவர்கள் கூண்டில் ஏற்றப்படுவது மட்டுமல்லாது ஊழலில் திரட்டப்பட்ட மக்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதை பகிரங்கமாக அறிவித்து அதற்கான வேலையில் நாங்கள் ஈடுபடுவோம். திசை மாறி சென்றவர்களெல்லாம் திமுக தான் தமிழகத்தின் நம்பிக்கை என்று நினைத்து மீண்டும் வருகிறார்கள் என்று கலைஞர் இப்போ சொல்லியிருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை பாழ்படுத்தி விட்டார். அங்கே லட்சக்கணக்கான தொண்டர்கள், கொள்கை லட்சியத்தை நேசிக்கின்ற தொண்டர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். மனம் உடைந்து நொறுங்கிய நிலையில் இருக்கிறார்கள். இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள் இயக்கிற மாதிரி ஒரு கோஷ்டியை வச்சுக்கிட்டு அவர் பையன் கட்சி இயக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போச்சு. திராவிட இயக்கத்தை அண்ணா உருவாக்கிய இயக்கத்தின் கொள்கையெல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு இடம் மறுமலர்ச்சி திமுக என்பதை காலம் தீர்ப்பளிக்கப் போகிறது. நான் சொல்கிறத விட விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லுங்கள். கலைஞரை பற்றி நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்று எதை சொல்லுவீங்க? 76 நெருக்கடி நிலை பிரகடனம் ஜூன் 25 இரவு ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்களையெல்லாம் கைது பண்ணிட்டு அன்று இரவிலே வெளியிடப்பட்ட பிரகடனம் ஜூன் 26 வெளிவந்தது. 27ஆம் தேதி அவர் திமுகவினுடைய செயற்குழுவை கூட்டினார். அவர் கைப்பட எழுதி கொண்டு வந்த அந்த தீர்மானம் அன்னைக்கு நான் மேக்னா கார்ட்டான அதை வர்ணித்தேன். அது அவரை தவிர யாரும் செய்ய முடியாது. அதை ஒட்டி நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் ஜெயிலில் இருக்கிறோம். மிஸ்ஸாவில் தன்னந்தனியனாக அண்ணா சிலையிலிருந்து சைக்ளோ ஸ்டைல் பண்ண நோட்டீஸை உள்ளே கொடுத்துட்டு போன வீரனாக இருந்தார். அப்படிப்பட்ட அது ஒரு வசந்த காலம் திராவிட இயக்கத்துக்கு. அதெல்லாம் அவருடைய ஞாபக சக்தி, அவருடைய குயிக் விட்டு, எந்த சந்தர்ப்பத்திலே அப்படி எல்லாரையும் அப்படியே அவங்கள லைக்க வைக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஆற்றல், நினைவாற்றல் எல்லாம் அபரிமிதமான திறமைகள். அவருடைய கவித்துவம், அதுவும் சங்கத்தமிழில் பல பாடல்களில் நான் மனதை பறி கொடுத்துருக்கிறேன். அது மாதிரி இன்னொருத்தர் எழுத முடியாது. இவ்வளவு திறமைகள் இருந்து, இவ்வளவு ஆற்றல் இருந்து, இவ்வளவு நினைவாற்றல் இருந்து, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருதயத்திலே வைத்து தூக்கி வைத்து சுயநலம், குடும்பம், குடும்ப வாரிசுகள், அவர்கள் செய்யும் தவறுகள், ஊழல்கள் இதிலெல்லாம் சேர்ந்து அவருடைய புகழ் களங்கப்பட்டது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்துக்கும் பெரிய சேதாரத்தை தந்து விட்டார் என்பதுதான் என் மனதிலே ஊமை காயமாக இருக்கிறது. ஆனால் அவரை பற்றி அந்த பிரமிப்பு, அதையெல்லாம் சொல்லும்போது பிரமிப்பு தான். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்து பிரமிக்கின்ற விஷயம் என்ன? ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் ஷார்ப். அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் ஷார்ப். எதையும் கிரகிக்கிற சக்தி உண்டு. ஒரு ஃபைலை படித்தாலோ புக்கை படித்தாலோ அதை கிரகிக்கக்கூடிய, அப்சார்வ் பண்ணக்கூடிய திறமை உண்டு. இப்போ வழக்கறிஞரை வச்சு இந்த கேஸை நடத்தணும்னா அவங்க சொந்த ஊழல் வழக்கு மட்டும் இல்லை, முல்லை பெரியார்னா கைட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தைரியம் என்னென்னா பயப்படுறதே கிடையாது. ரொம்ப நன்றி சார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. பாலிமர் தொலைக்காட்சி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு என் மனமார்ந்த நன்றி.